ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டியில் ஒரு முக்கியமான லெசன் தான். சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி அப்படிங்கிற லெசனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய லெசன்ஸ் வந்து பார்த்துட்டோம். பன்முகத்தன்மை அறிவோம் வந்து பார்த்துருந்தோம். அப்புறம் தேசிய சின்னங்கள், அப்புறம் இந்திய அரசியலமைப்பு, சமத்துவம் போன்ற லெசன்ஸ்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி மக்களாட்சி பார்க்க போகிறோம். இதுவுமே ஒரு முக்கியமான லெசன் தான். முதல்ல மக்களாட்சி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்களாட்சிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம மக்கள் இருக்காங்கன்னா, மக்களால் மக்களுக்கான அரசாங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களே உருவாக்குவாங்க. அதாவது இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு இந்தியன் பீப்புள் இருக்கோம்னா, நமக்கான ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை இந்தியன் பீப்புளே மேக் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான் வந்து மக்களாட்சி. உங்களுக்கு புரியுதுங்களா? மக்களுக்கான ஆட்சியை மக்களே நிர்வாகம் செய்யக்கூடிய முறையை தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மக்களாட்சி எப்படி எங்கெங்க நாடுகளில் இருக்குது, அதனுடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒன் பை ஒன்னாக அப்படி நான் சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல்ல பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய ஒரு குறிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிற வரிகளை கூறியது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிகளை சொல்கிறாங்க. இதுதான் மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட எளிமையான ஒரு பொருளை வந்து அவர் கொடுத்துருக்காரு. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். இப்போ இந்த மக்களாட்சிங்கிறதோடைய விளக்கம் பார்த்தோம். இந்த மக்களாட்சிங்கிற சொல்லாடல் எப்படி வந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதோட பிறப்பிடம் வந்து கிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்கம்லேருந்து வருது. டெமோக்ரஸி என்ற ஆங்கில வார்த்தையில், அதாவது ஆங்கிலத்தில் டெமோக்ரஸி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை டெமோஸ் அப்புறம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டி அப்படிங்கிற 2 சொல்ல வந்து பிரிக்கிறாங்க. இல்லை டெமோஸ் அப்படிங்கிறது மக்களும், கிரிட்டிங்கிறதுக்கு அதிகாரம் அப்படின்னு வந்து பொருள் வருது. மக்கள் அதிகாரங்கிறது தான் அவங்க இப்படி வந்து பிரித்து டெமோக்ரஸி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த மக்களாட்சினா என்ன பார்த்துட்டோமே, இது அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால், மக்களாட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிப்பாங்க. நேரடி மக்களாட்சின்னு ஒன்று பிரிப்பாங்க, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு வந்து 2 வகையாக வந்து பிரிப்பாங்க. அது என்னன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல இந்த நேரடி மக்களாட்சி இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே சட்டங்களை வந்து உருவாக்குவாங்க. அதாவது ஒரு நாட்டுடைய மக்கள் வந்து அவங்களுக்கான சட்டங்களை அவங்களே உருவாக்குவாங்க. நேரடி மக்களாட்சியில் அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பார்கள். இப்போ எனக்கு ஒரு புது சட்டத்தை இயற்றணும், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் வந்து நான் திருத்தம் செய்யணும், ஒரு மாற்றம் செய்யணும், இல்லை அந்த சட்டத்தை நீக்கணும்னாலும் அனைத்து விதமான செயல்களையும் மக்களே வந்து அங்கீகரிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வார்கள். அந்த நாடாளுமன்றத்துக்கான ரூல்ஸ் படி அரசியல்வாதிகள் செயல்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தி வரலாறு கண்ட நாடு எதுனா சுவிட்சர்லாந்து நாடு தான். சரிங்களா? சுவிட்சர்லாந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரடி மக்களாட்சி வந்து வெற்றிகரமாக நடைபெற்று வரலாற்று பெற்ற ஒரு நாடு. இது வந்து எடுத்துக்காட்டு கூட கேட்பாங்க. எந்த நாடு வந்து நேரடி மக்களாட்சியில் சிறந்து விளங்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாடு, அதுதான். இப்போ அடுத்து வந்து இங்கே கீழே அதே தான் அடுத்தடுத்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நேரடி மக்களாட்சினா என்ன, மறைமுக மக்களாட்சின்னா, ரெண்டுக்கு வித்தியாசம். ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதித்துவம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான் வித்தியாசம் பண்ணும் இதுக்கும் அதுக்கும். அதை இங்கே ஒரு டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டுமே மக்களாட்சி தாங்க. சரிங்களா? ரெண்டுமே மக்களாட்சி தான். என்ன வித்தியாசப்படுது ரெண்டுக்குன்னா, இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நேரடி மக்களாட்சியில் வந்து பாருங்கள், ரெண்டுலேயுமே கீழே மக்கள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. மக்கள் 2 பேருமே ஓட்டு போடுறாங்க, வாக்கு செலுத்துகிறாங்க. ஆனால் இந்த நேரடி மக்களாட்சியில் பாருங்கள், வாக்குகள் பூரா நேராக சட்டம் மற்றும் விதிக்கு போகுது, நேரடியாக வந்து மக்களாட்சி நடக்குது. ஆனால் இங்கே என்ன ஆகும்னா, இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம வந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம். யார் அந்த பிரதிநிதிகள்னால், லோ ஹவுஸ்லேயும் சரி அப்பர் ஹவுஸ்லேயும் சரி யாருன்னா இந்த எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் நம்ம தேர்ந்தெடுப்போம். இவர் வந்து எங்களுக்கான ஒரு பிரதிநிதி, இவர் எங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு நம்ம தான் இந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டங்களையும் விதிகளையும் ஏற்கலாமா மறுக்கலாமாங்கிற முடிவை அவங்க எடுப்பாங்க. அதன் பிறகு பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடக்கும். இதை தான் மறைமுகம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுலேயுமே 2 டைப் வரும், அதை நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம். இப்போ நேரடி மக்களாட்சிக்கும் பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கும் வந்து என்ன வித்தியாசம், என்ன மாறுபடுதுன்னா, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் தான். இப்போ நம்ம இந்தியா எந்த மக்களாட்சியில் இருக்குதுன்னு கேட்டால்
பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் இருக்குது. இதில் வந்து இங்கிலாந்தும் வரும், அமெரிக்கா வரும், நிறைய நாடுகள் இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி இருக்குது. இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். அதுலேயுமே ஆளுகின்ற முறை அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஒரு நாடாளுமன்ற அமைப்பும் மாறும், அதிபர் அமைப்பும் மாறும். அதையுமே பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதிநிதித்துவத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி. இப்போ நம்ம இந்தியாலாம் அதில் தான் வரும். இந்தியா வந்து நேரடி மக்களாட்சி கிடையாது, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அதுலேயுமே குறிப்பாக எதுன்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி. இப்போ நமக்கு எது ஒன்றுனாலும் நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் அசம்பிளியில் போய் இது பண்ணுவோம். அசம்பிளியில் ஓகே ஆனால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற மக்களாட்சியை பின்பற்றக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று, இங்கிலாந்து எடுத்துக்காட்டு. ஆனால் இதே நீங்கள் அதிபர் மக்களாட்சிக்கு போனீங்கன்னா அதுக்கு வந்து கனடா, அப்புறம் அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுத்துக்காட்டு. அங்கே வந்து அதிபருடைய மக்களாட்சியின் கீழ் அது செயல்படும். இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ மக்களாட்சினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மக்களாட்சியில் எப்படி செயல்படுறாங்க, ஓட் பண்ணுறாங்க, அதில் எப்படி போகுது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதில் என்னென்ன வித்தியாசம், நேரடி மக்களாட்சிக்கும் மறைமுகத்துக்கும் என்ன வித்தியாசம், பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் இந்தியா எங்கே இருக்குங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த லெசன், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இங்கே ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாள் உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. செப்டம்பர் 15 தான் வந்து பார்த்திங்கன்னா உலக மக்களாட்சி தினம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலே எழுதப்பட்ட சட்டங்கள்லேயே மிகப்பெரிய சட்டம். அதாவது அம்பேத்கர் அவர்களால் வரைவு குழுன்னு ஒன்று வந்து உருவாக்குனாங்க. 7 பேர் கொண்ட குழு. அந்த வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி மூலயமா தான் நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. நிறைய நாடுகளுடைய சட்ட திட்டங்களை எடுத்து அதன் மூலயமா தொகுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரிங்களா? அதன் மூலம் உருவாக்கப்பட்டதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் மக்களாட்சியோட நோக்கமும் அதே மாதிரி தான். தனக்கான அதிகாரங்களை மக்களே வந்து அவங்களுக்கான அமைப்பு உருவாக்கி அதுக்கான அதிகாரத்தை கொடுத்து அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் அதிகாரம் பெறணும்னா அவங்க வந்து முடிவெடுக்கணும், உரிமை பெறணும். அதுக்கு உரிமை அவசியம் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஓட்டு தான். அடுத்து வந்து அவங்க ஓட் பண்ணணும், சரிங்களா? அவங்களுக்கான இது, எனக்கு இது வேணும், இது வேணான்னு அவங்க ஓட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகாரம் வேணும். மக்களை வந்து அவங்களுக்கான பிரதிநிதிகளை அவங்களே தேர்ந்தெடுக்கணும். அப்போ வந்து அவங்க 18 வயது நிரம்பி இருந்த குடிமகளாக இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருக்கு வேணாலும் அவங்களுடைய ஓட்டை வந்து வழங்கலாம், சரிங்களா? அவங்க வந்து ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அந்த நபர் மூலம், அந்த பிரதிநிதி மூலம் மக்கள் நலனை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்போ உலக அளவில் மக்களாட்சி என்ன நிலையில் இருக்குங்கிற சில குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எதுனா நியூசிலாந்து நாடு தான். 1893 வழங்கியிருக்காங்க. அப்புறம் ஐக்கிய பிரேசில், அதாவது யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து வந்து 1918 வழங்கினாங்க. அப்புறம் அமெரிக்க நாடுகள் 1920ஆம் ஆண்டுலேருந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்குச்சு. ஆனால் அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்துச்சு. மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் தான் அதுக்கு வந்து கோரிக்கை, எல்லாருக்கும் வந்து அனைவரும் வந்து ஓட்டுரிமை வேணும், ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வலியுறுத்தி வந்தாங்க. அதன் பிறகு இந்தியாவில் 18 வயது நிரம்பி இருந்தால் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற ஓட்டுரிமை வந்து வந்துச்சு. இந்தியாவில் இந்திய குடிமக்களில் ஏறத்தாழ 79% மக்கள் நாட்டில் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டு உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதன் காரணமாக தான் உலக அளவில் இப்பட்டியலில் இந்தியாவுக்கு முதலிடம் கிடைத்திருக்குங்கிற குறிப்பையும் வந்து இங்கே தராங்க. இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், உலகிலே பழமையான மக்களாட்சி நாடுகளும் அதனுடைய சிறப்பு கூறுகள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேட்ச்சில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த நாட்டில் என்ன சிறப்பு கூறுகள் இருக்குதுன்னு மேட்ச்சில் கேட்கலாம். இப்போ வந்து கிரேக்கமில் பாருங்கள், அது வந்து கிரீஸுன்னு சொல்கிறாங்க. அங்கே அரசியலமைப்பு தத்துவத்தின் அடித்தளம் அப்படின்னு வந்து கிரேக்கத்தை சொல்கிறாங்க. அப்புறம் ரோமானிய பேரரசை நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சான் மரினோஸ் இத்தாலியில் இருக்குது. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளதுன்னா எங்கன்னா அந்த சான் மரினோஸ், அதாவது இத்தாலியில் இருக்குது, அங்கே இருக்குங்கிறாங்க. அப்புறம் ஐஸ்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட கால செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை வந்து கொண்டது அப்படின்னு வந்து ஐஸ்லாந்தில் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மனித தீவு, இது எங்கே சொல்கிறாங்க, மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி அப்படிங்கிற குறிப்பை வந்து சிறப்பு கூற இங்கே பெற்றிருக்கு. அடுத்து இங்கிலாண்டில் 1215 எழுதப்பட்ட மேக்னா கார்ட்டா, அதாவது மகா சாசனம், அது வந்து இருக்குது, சிறப்பு கூறாக சொல்கிறாங்க. அப்புறம்
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து மிக பழமையான மக்களாட்சியில் ஒன்று அப்படிங்கிற சிறப்பு கூறுகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் இன்கேஸ் இது வந்து மேட்ச்சில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லெசனில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.